நல்லது பண்ணுங்க, அப்பதான் ஓட்டு விழும். கத்தி கத்தி பேசினா கைத்தட்டல் தான் வரும். நாங்க போக மாட்டோம், நாங்க தர்மம் மட்டும்தான் பண்ணோம், நல்லது மட்டும்தான் பண்ணுவோம். கூட்டமே இல்லாததுக்கு தலைவனா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவன்லாம் நம்ம ஊர்ல பிறந்து நம்மளுக்காக போராடுற பையன், அவனை போயிட்டு லஞ்சம் வாங்கிட்டான்லாம் பேசுறீங்க. லாரன்ஸுக்கு வந்து எனக்கு வந்து கணக்கு காமிக்கணும் அப்படிலாம் பேசியிருக்காங்க. நான் மாணவர்கள் கேட்கட்டும், நான் கணக்கு சொல்றேன். நான் இவங்களை சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா நான் தமிழ்நாடை விட்டே போயிடுறேன். நான் ஸ்டில் எல்லாம் போடுறாங்க. நான் கையில செல்லு தான் வச்சிருந்தேன், ஏதோ நான் பணம் வச்சுட்டு இருக்க மாதிரி அவர்கிட்ட பணம் வாங்குற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள லாரன்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு போட்டாங்க. எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. மெரினா போராட்டம் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் மாதிரியும் நாங்களும் போயிட்டு இது முடிஞ்சிருச்சுன்னு வீட்டில் படுத்துருக்கலாம். எனக்கும் ஷூட்டிங்லாம் இருந்துக்கு, நானும் ஷூட்டிங் போயிருக்கலாம். என்னென்னா ஒரு வேலையை எடுத்தோமா அது வந்து முழுசாக முடிக்கணும். அது வந்து சந்தோஷமாகவே எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. 7 நாள் கஷ்டப்பட்டோம். அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியலன்றது தான். சார் ஜல்லிக்கட்டு போய் பார்க்கலாம், அங்கன்னா அங்கேயும் க்ரௌடு அதிகம். அங்கே வந்து அவங்க மேலே தப்பு இல்லை, ஊர் ஜனம்லாம் நல்லா தான் எங்களை பார்த்தாங்க. பட் அந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடை சாப்பிட்டோம், அது கூட பணம் வாங்கலை மதுரையில். அவ்வளோ ஊர் ஜனம் நல்லா பார்த்தாங்க. பட் க்ரௌடு அதிகமாக இருந்ததால் எங்களால் அங்கே ஜல்லிக்கட்டை பார்க்க முடியல. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், இளைஞர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று பண்ணலாம், நம்ம எல்லாம் சந்தோஷப்படுறதுக்குன்னு நாங்கள் பண்ணோம். பட் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பட் நாங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதால எங்களால் மாற்ற முடியல. ஏன்னா இவ்வளோ பெரிய கேக்கு, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் விடுங்களுடைய ஆசை. ஸோ அதால் எங்களால் மாற்ற முடியாத சூழ்நிலை. பட் இதை வந்து ரொம்ப மிக பெருசாக நாங்கள் கொண்டாடி இருக்கலாம். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாங்கள் இதுவே பெருசு தான் நாங்கள் கொண்டாடுறது. அப்புறம் இதால் ஒரு சில மனசு கஷ்டங்கள்லாம் கூட வந்தது. இந்த கேக் கட் பண்ணுறதுக்காக தான் நான் பன்னீர்செல்வம் ஐயாவை போய் பார்க்க போயிருந்தோம். நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க ஐயா, நாங்கள் கிராண்டியராக கட் பண்ணோம், மெரினாவில் கூட கட் பண்ணுறலாம் போய் கேட்க போயிருந்தோம். அவர் இருந்த சூழ்நிலை வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருந்தது. வீட்டில் வந்து பேசினார், இல்லைப்பா மெரினாவில் இப்போ கொடுக்க முடியாதுப்பான்னு சொன்னார். ப்ரெஸ் எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்கள் சார்னு. நான் சொன்னேன், இந்தமாதிரி டார்ச் அடிச்சு நாங்கள் கொண்டாட போகிறோம், இதெல்லாம் செய்ய போகிறோம், அதுக்காக பர்மிஷன் கேட்க வந்தோம். அவர் கேட்டு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு நன்றி சொன்னோன்னு சொன்னோம், அவ்வளோதான். நான் அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள லாரன்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு போட்டாங்க. எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு அரசியல் தெரியாது. அதுக்கப்புறம் இந்த வெற்றியை கொண்டாடின அப்புறம் ஒரு சில அரசியல்வாதிகளும் எனக்கு ஃபோன் பண்ணி கூட பேசினாங்க, நல்லா பண்ணீங்க தம்பின்னு பேசினாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் மினிஸ்டர் கூட ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு, தம்பி ரொம்ப நல்லா பண்ணீங்க, உங்களை இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், நான் உடம்பு முடியல சார், என்னால் பார்க்க முடியாது. சார் நாளைக்கு வா தம்பின்னாங்க. நாளைக்கு அவங்க அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் சார்னாரு. நான் சொன்னேன், யார் யாரெல்லாம் வராங்க சார்னு கேட்டேன். கமல் சார் வராரு, அவரும் நல்லா இதுக்காக சப்போர்ட் பண்ணார். கமல் சார், பாரதிராஜா சார் எல்லாரும் வராங்க, நீங்களும் வரணுன்னாங்க. சரி எல்லாரும் போகிறாங்களே, நானும் போனேன். வாழ்த்து தெரிவித்தார், கைப்பிடிச்சி பேசினார், நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டில்லாம் போடுறாங்க. நான் கையில் செல்லு தான் வச்சுருந்தேன், ஏதோ நான் பணம் வச்சுட்டு இருக்க மாதிரி அவர்கிட்ட பணம் வாங்குற மாதிரிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா என்னை வீட்டில், இதெல்லாம் தேவையா உனக்கு, நீயே ஏசி ரூமில் உட்காந்துட்டு கம்முன்னு இருந்துருக்கலாம்ல, இதெல்லாம் தேவையான்னு கேட்டாங்க. அம்மா ஒரு சிலர் 2-3 பேர் அப்படி பண்ணுறது, அது யார் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியும். அந்த என் கையில் செல்லு இருக்கிறத வந்து பணம் வச்ச மாதிரி யார் பண்ணியிருப்பாங்கன்னு கூட தெரியும். ஸோ அவங்கள பற்றி நான் இங்கே பேச விரும்பலை. அதுக்கப்புறமா அவர் சொல்லியிருக்காரு, ஒரு சிலர் லாரன்ஸுக்கு வந்து எனக்கு வந்து கணக்கு காமிக்கணும் அப்படிலாம் பேசியிருக்காங்க. நான் மாணவர்கள் கேட்கட்டும், நான் கணக்கு சொல்கிறேன். என்னுடைய மாணவர்களும் என்னுடைய இளைஞர்களும் என்னுடைய மக்கள் கேட்கட்டும், நான் கணக்கு சொல்கிறேன். நீ யார் என்னை கேட்கறதுக்கு? நாங்கள் அரசியலுக்காக பண்ணலையா? எங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது சார். நீங்கள் பேசி பேசி வர வச்சிடாதீங்க. கத்தி கத்தி பேசுறதா என்ன பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க, அவ்வளோதான். நல்லது பண்ணுங்க, அப்போ தான் ஓட்டு விழும். கத்தி கத்தி பேசினா கை தட்டல் தான் வரும். கூட்டமே இல்லாததுக்கு தலைவனா நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. தலைவரே இல்லாத கூட்டங்க பேசிட்டு இருக்கான்னு ஏன் அப்படிலாம் பேசுறீங்கண்ணே? உங்க மேல எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குண்ணே. வெளியெல்லாம் போய் அப்படி பேசாதீங்க. நீங்க
நீங்கள் தான் எங்களை வளர்த்தணும், நீங்கள் தான் வாழ்த்தணும். நீங்களே இந்த மாதிரி பண்ணால் நல்லது பண்ணுறதுக்கு நாங்கள் எப்படி நான் வர முடியும்? அதுக்கப்புறம் அந்த கழுத்து வழியில் அவ்வளோ பிரச்சனையிலையும் நாங்கள் வந்து அவ்வளோ பண்ணுறோன்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணாதான் நாங்கள் அடுத்தது எதனா நாங்கள்லாம் ஓடி வர முடியும். லாரன்ஸ் லஞ்சம் வாங்கிட்டாரு, லாரன்ஸ் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர், அந்த கட்சியை நான் சொன்னேன்னா எங்கேயாவது நீங்கள் காமிங்க. நான் இவங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நான் தமிழ்நாடை விட்டே போயிடுறேன். நான் எனக்கு அரசியல் தெரியாது சார், வேணாம் சார், நீங்களே இழுத்துறாதீங்க சார் உள்ள, ப்ளீஸ் சார், புரிஞ்சுங்க சார். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருக்காரு, என்ன விட்டுருங்க தம்பி, இப்பாப் தமிழா, அவர் எனக்கு தெரியும், அவர் எனக்கு இது வரைக்கும் பேசுனது கூட இல்லை. ஆனால் நான் அவருக்கு இப்போ நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன் சப்போர்ட் பண்ணுறேன் தெரியுமா? அவருடைய பாட்டு இந்த வெற்றிக்கு ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கு. அவெல்லாம் வளர்ந்து வர தம்பிங்க, அவெல்லாம் நம்ம ஊரில் பிறந்து நம்மளுக்காக போராடுற பையன். அவனை போயிட்டு லஞ்சம் வாங்கிட்டான்லாம் பேசுறீங்க சார். எங்களுக்குலாம் அரசியல் தெரியாது சார். ஓபிஎஸ் சார் வீட்டுக்கு போயிட்டு பர்மிஷன் வாங்கின்னு வரலான்னு போனோம். அங்கே போனால் இப்படி நடக்கணும்னு ஃபர்ஸ்ட் அனுபவம் சார் எனக்கு. இப்போ தமிழ தம்பிக்கும் அப்படிதான், ஒரு சிலருக்குலாம் அப்படிதான். ஆர்ஜே பாலாஜி வர்றாரு, பேசுறாரு, அவர் என்ன அரசியல் கற்றுக்கிட்டாரா? அவங்களாம் ஆரம்பத்துக்கு எவ்வளோ உறுதுணையாக இருந்தாங்க. எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, அண்ணே, ஒரு சிலர் கேட்டாங்க, என்னண்ணே இறங்கிடலாமா அண்ணே அப்படின்னா. விளையாடுறியாடா, என்னடா தெரியும் உனக்கு? உனக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரியாது எதுவுமே. உங்களுக்கெல்லாம் ஆசை இருந்தால் நல்லா கற்றுங்க. ஃபியூச்சரில் நிறைய டைம் எடுத்துங்க, கற்றுங்க. மற்றவங்க கேட்டால் கேட்க தெரியணும். எனக்கு ஆசைன்னே நான் சொல்லலை, உங்களுக்கு ஆசைன்னா போங்க கற்றுக்குங்க. அதுதான் என்னுடைய எண்ணமே தவிர, நாங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம்னு நல்லா டிசைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் எங்கள் மைண்டை நாங்கள் மாற்றிக்க மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்கள் கூட இருக்கிறவங்க நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணியிருக்கோம். தர்மம் மட்டும்தான் பண்ணுவோம், நல்லது மட்டும்தான் பண்ணுவோம். அரசியல் பின்னாடி நாங்கள் போக மாட்டோம். அரசியல் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தெரியாது. இப்போ என்கிட்ட இன்னொரு குரூப் கூட வந்து கேட்டாங்க, சார் நாங்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் அதுக்கு தான் தலைமை தாங்கணும்னு. ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த குரூப் ஸ்டார்ட் பண்ண நான் சொன்னேன், எனக்கு அரசியல் தெரியாது, நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணீங்க என்ன. அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு பேர் இளைஞர் மக்கள் கட்சி. அவங்க ஸ்டார்ட் பண்ண தப்புன்னு சொல்ல மாட்டோம், அது அவங்க விருப்பம். நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் தர்மம் மட்டும்தான் பண்ணோம், நல்லது மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நல்லது பண்ணுற வரவங்களை பணம் வாங்கிட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம் மனசு நோக்கடிக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு விஷயத்துக்கு வர மாட்டோம் நாங்கள். ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்தில் இதெல்லாம் தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே ரோட்டில் நின்று குப்பை வாடுற பசங்கள்லேருந்து அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா, அந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இந்த சந்தோஷம். ஒரு சிலர் கேட்குறாங்க, என்ன சார் அரசியல் பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கீங்க, கேக் வெட்டிட்டு இருக்கீங்கன்னு. நான் சொன்னேன், சார் நாங்கள் ஒரு 2 வீக்ஸாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். ஃப்ளோருக்கு கஷ்டப்படுறோம், ஏசி ஃப்ளோராக தான் வேணும் கேக் கட் பண்ணுறதுக்கு. உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுன்றது சரித்திரம் படைச்சது, ஒரு சரித்திரமாக மாறுச்சு. எங்கள் சந்தோஷம் கேக் வெட்டுறது கூட சரித்திரமாக மாறணும்.